ஒரு F1 டீம் ஒரு சீசனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்றத இந்த ரீல்ல நம்ம பார்க்கலாம். F1ல எல்லா டீமுக்குமே ஒரு பிக்ஸட் பட்ஜெட் இருக்குது. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 மில்லியன். அதுதான் பட்ஜெட் கேப்னு சொல்லுவாங்க. அந்த 135 மில்லியனுக்கு அதிகமா நீங்க செலவு பண்ணீங்கன்னா you will be in some sort of scrutiny. சோ இந்த 135 மில்லியனுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரை உருவாக்குறதுக்கான காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரோட இன்ஜின், கியர் பாக்ஸ், சேசி, சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணதுக்கே அவங்களுக்கு 20 இருந்து 25 மில்லியன் டாலர் செலவாகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இதை பண்ணதுக்கான எம்ப்ளாயிஸ் ஒரு F1 டீமுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800ல இருந்து 1000 எம்ப்ளாயி இருப்பாங்களாம். அண்ட் அவங்க எல்லாருடைய சம்பளமும் இந்த 135 மில்லியன்ல இருந்து தான் போயாகணும். சோ இது எல்லாமே தான் அந்த பட்ஜெட் கேப்குள்ள வர ஒரு விஷயம். எதெல்லாம் பட்ஜெட் கேப்ல வராதுன்னு பார்க்கலாம். அதுதான் பெரிய செலவே. ஒரு டிரைவர்ஸ்க்கான சேலரிஸ். லெட்ஸ் டேக் ரெட்புல் தான் இப்போதைக்கு அவங்களுடைய டிரைவருக்கு அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக்ஸ் வெஸ்டாப்பனோட சேலரி பாத்தீங்கன்னா 65 மில்லியன் டாலர் அண்ட் இட் இஸ் த ஹையஸ்ட் பெய்டு டிரைவர் எவர். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் டீம் பிரின்சிபல்ஸோட சேலரிஸுமே அந்த 135 மில்லியனுக்கான பட்ஜெட் கேப்ல வரப்போறது இல்ல. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இவங்க பண்ணக்கூடிய டிராவல், இவங்க ஸ்டே பண்ற ஹோட்டல்ஸ் அண்ட் இதுக்கான லாஜிஸ்டிக்ஸ். இப்போ ஒரு ரேஸும் 20 கண்ட்ரில நடக்குது. எல்லா இடத்துக்கும் டிராவல் போயிட்டு வரணும்னா டிரைவர்ஸ் மட்டும் போனா போதாது, அதோடைய கார்ஸ், அதோடைய காம்பனன்ட்ஸ், அதோடைய பார்ட்ஸ், அதோடைய பீப்புள்னு எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க. சோ F1க்கு எப்பவுமே பார்ட்னரா இருக்கிறது பாத்தீங்கன்னா DHL தான் லாஜிஸ்டிக்ஸ்ல. அண்ட் அடுத்த பெரிய நியூஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் மேக்ஸ் வெஸ்டாப்பன் மெர்சிடிஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற 2-3 பாம்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரி யூனிக்கான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கார் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.